உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஹிந்தியை கட்டாயமாக திணித்து நம் மாநிலத்தின் கல்வி வளர்ச்சியை கிடக்க பார்க்கும் ஒன்றிய அரசு அரசமைப்பு தத்துவத்தை மதித்து தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்க வேண்டும் என விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் நாகர்கோவில் மற்றும் மதுரை பெங்களூர் கண்டோன்மெண்ட் இடையே புதிதாக வந்தே பாரத் ரயில்கள் இன்று துவங்கப்பட்டது. இந்த புதிய வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து சென்னையில் இருந்து விழுப்புரம் வந்த வந்தே பாரத் ரயிலை விழுப்புரத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு கட்டாயமாக ஹிந்தியை திணிக்க பார்ப்பதாகவும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அச்சுறுத்தல் அரசியல் செய்வது ஏற்புடையதல்ல, அவர் அரசமைப்பு கூட்டமைப்பு தத்துவத்தை மதித்து தமிழக அரசிற்கு வழங்க வேண்டிய நிதியை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லிக்கு வந்து அமைச்சரை பார்க்கும்போது அவரோடு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அப்பொழுதும் அவர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நீங்க கையெழுத்து போட்டாதால் நாங்கள் நிதியை விடுவிக்க முடியும் என்று சொன்னார். அந்த நேரத்திலே நேரடியாகவே நாங்கள் எல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏனென்று சொன்னால் பிஎம்சி என்கிற அந்த பள்ளிகளுடைய திட்டம் என்பது வேறு, சமக்ரா சிக்ஷா என்பதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது வேறு. ரெண்டையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதுல கையெழுத்து போட்டாதான் இதை நாங்கள் விடுவிப்போம் என்பது ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். இது ஜனநாயக அரசியல் அல்ல. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, மேற்கு வங்கம், கேரளா போன்ற மாநிலங்களும், பஞ்சாப், டெல்லி ஆகிய 5 மாநிலங்கள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. நீங்க கல்வியில எடுத்து பாத்தீங்கன்னா எது அதிகமா நல்ல முன்னேறி இருக்குன்னா இந்த மாநிலங்கள் தான். எது டெல்லி, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப், இதுதான் கல்வியில எல்லாம் முன்னேறி இருக்கு. இந்த மாநிலங்கள் மேல இந்த ஒப்பந்தத்தை திணிச்சு நீங்க கட்டாயமா ஹிந்தி படிக்கணும்னு திணிச்சு நம்முடைய மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சியை கெடுக்க பார்க்கிறார்கள். இது தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்படி அச்சுறுத்தல் அரசியல் செய்வது நாகரிகமானதல்ல, அது ஏற்புடையதல்ல. அவர் அரசமைப்பு சட்டத்தினுடைய கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து தமிழ்நாடு அரசுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் விடுவிக்க வேண்டிய நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். கடலூர் மாநகர் அனைத்து கட்சிகள் குடியிருப்போர் பொதுநல அமைப்புகளின் ஆலோசனைக் கூட்டம் சிபிஎம் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப. தாமரை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில், மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் திருமார்பன் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 16(4)A பயன்படுத்தி பட்டியல் மற்றும் பழங்குடி வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தடை சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவைக்கு தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் வழங்கி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவைக்கு சென்னையில் மாநில தலைமை அலுவலகம் ஒன்றை வழங்க வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் கள்ளக்குறிச்சியில் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது.
கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில மேலிட பொறுப்பாளர் சிறைப்பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர். பின்னர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்திடம் அரசு ஊழியர் மாநில மேலிட பொறுப்பாளர் சிறைப்பாண்டியன் தலைமையில் கோரிக்கை மனுவினை அளித்தனர். இந்நிகழ்வில் மாநில துணை செயலாளர் பேராசிரியர் தமிழ்மணி, மாவட்ட தலைவர் தேசிங்கு, மாவட்ட செயலாளர் இளையராஜா, நிதி செயலாளர் தேவதாஸ், மாவட்ட துணைத் தலைவர்கள் இளைய பெருமாள், வினோத், ராஜா, பாலகிருஷ்ணன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் செந்தில்குமார், தேவராஜ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார், வடிவேலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எங்களின் காப்பாளருமான தோழர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழக அரசின் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டு SC/ST பிரிவினருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டதை ரத்து செய்யும்படி 5 கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். அதில் முதல் கட்டம் 28 ஆகஸ்ட் அன்று நாங்கள் நோட்டீஸ்களை விநியோகித்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறோம். இரண்டாவது கட்டமாக மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஒரு மனுவை இப்போது அளித்துட்டு உங்களிடையே வந்திருக்கிறோம். அடுத்து மூன்றாம் கட்டமாக 7/9/2024 அன்று மாவட்ட தலைநகரங்களில் மண்டல வாரியாக வேலூர், திருச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட அனைத்து மண்டலங்களை ஒருங்கிணைத்து மண்டல வாரியாக நாங்கள் ஒரு போராட்டத்தை தமிழக முதல்வர் கவனத்தை ஈர்க்கும் வண்ணம் நடத்த இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 13 செப்டம்பர் அன்று மாநிலம் தழுவிய உண்ணாவிரதத்தை எழுச்சி தமிழர் தலைமையில் சென்னையில் நடத்த இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய பேரணி ஒன்றை நடத்தி கோட்டையை முற்றுகையிட அரசு ஐக்கிய பேரவை தயாராக உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கும் வண்ணம் ஒரு மனுவை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர், தலைவர், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சார்பாக இன்று அளித்துள்ளோம். இந்த கோரிக்கையின் விவரத்தை மாண்புமிகு முதல்வருக்கு இமெயில் மூலமாக அனுப்ப உள்ளோம். அதன்படி மாவட்ட ஆட்சியர் இந்த கோரிக்கையை விளக்கவும் இதில் தமிழக முதல்வருக்கு தெரிவிக்கவும் ஒரு வேண்டுகோளை விடுத்து நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு 16(4)ஐ பயன்படுத்தி பட்டியல் மற்றும் பழங்குடி வகுப்பினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு அளிக்க தமிழ்நாடு அரசு தனிச்சட்டம் இயற்ற வலியுறுத்தியும் பழைய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவைக்கு தமிழ்நாடு அரசு அங்கீகாரம் வழங்கி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவைக்கு சென்னையில் மாநில தலைமை அலுவலகம் ஒன்றை வழங்க கோரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாவட்ட அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில முதன்மை செயலாளர் பாவாணன் தலைமையில் மாநில துணைச் செயலாளர் ரா. ஏழுமலை முன்னிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் மாரிமுத்து, நிதி செயலாளர் மாரிமுத்து, மாநில நிர்வாகிகள் நாராயணன், செந்தில், மாவட்ட நிர்வாகிகள் சுதாகர், பாலமுருகன், அண்ணாதுரை, ராஜலிங்கம், சங்கரலிங்கம், கருணாமூர்த்தி, பெரியாண்டவர், வினோத், அருள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை அமைப்பாக கொண்ட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை காப்பாளராக கொண்டு இயங்குகிற அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் மாநில மையத்தின் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 கட்ட போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். 28/8/2024 அன்று மாநிலம் முழுவதும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் 5 அம்ச கோரிக்கைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் பிரச்சார பயணத்தை துவங்கியிருக்கிறோம். இன்றைக்கு 2வது நாளாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து அதனை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு அனுப்புகிற வகையில் மாநிலம் முழுவதும் இன்று அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையினுடைய நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் கடலூர் மாவட்டத்தின் சார்பில் இன்றைக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளிக்க இருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் மிக முக்கியமானது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் 2023 வெளியிடப்பட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பட்டியலின பழங்குடியின மக்கள் அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது.
அந்த பாதிப்பை களைகிற வகையில் அரசமைப்பு சட்டம் 16 பிரிவு 4A கீழே அந்த அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி மாநில அரசு சட்டமன்றத்தில் சிறப்பு சட்ட மசோதாவை கொண்டு வந்து பட்டியலின மற்றும் பழங்குடியின அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். இரண்டாவதாக, பட்டியலின மக்களுடைய அரசு ஊழியருடைய பேக்லாக் வேக்கன்சி பின்னடைவு காலி பணியிடங்கள் 11,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் இருப்பதாக அரசு அறிவித்தது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற உடனேயே திட்டமிடப்பட்ட ஆய்வு செய்யப்பட்ட எடுக்கப்பட்ட 11,000 பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் சிறப்பு நியமனங்கள் மூலம் நியமனம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் பணியாற்றும் கடைநிலை ஊழியர்கள் அரசாணை 152 வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டு நேரடி நியமனங்கள் மூலம் தூய்மை பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை இந்த அரசு நிறுவுவதற்கு காரணமாக பணியாற்றியவர்கள் என்ற காரணத்தினால் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவைக்கு மாநில அளவில் அங்கீகாரம் வழங்க வேண்டும். அதற்கு தலைமை அலுவலகம் ஒன்றை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்க வேண்டும் என்ற 5 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,